அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூப்பரான தக்காளி வெங்காயம் சேர்த்த சட்னி. இது பார்த்திங்கன்னா என்ன கலராக இருக்குது பாருங்கள், சூப்பரான சிகப்பு கலராக, அப்படி ஒரு நல்ல கலர் பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டு. நம்மளோட சூடான இட்லிக்கு தான் இப்போ நம்ம செய்கிறோம். இட்லி ஊற்றிருக்கேன் பாருங்கள் சூடாக. இப்போ இதுக்கு இந்த சட்னிக்கு என்ன எடுத்திருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பரான கலரில் நல்ல டேஸ்ட்டாக இட்லிக்கு கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 6 இட்லியாவது சாப்பிட்ருவாங்க இந்த சட்னி வச்சு. இதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவு பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு நல்ல சிவப்பு கலராக உள்ள நல்ல தக்காளி, பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. ஆனால் நாட்டு தக்காளி ரொம்ப புளிக்கும், இது கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும். இந்த அளவுக்கு நான் 3 மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாயும் நல்ல சிகப்பாக இருக்கணும், அப்போ தான் சட்னியோட கலர் நல்லா சிகப்பாக வரும். ஒரு சின்ன சுண்டைக்காய் அளவு புளி, தேவையான அளவு உப்பு வச்சு நல்லா இதை கட் பண்ணி வெங்காயத்தை கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நறுக்குங்க. அதாவது நறுக்கிட்டு, சாரி ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தை வந்து நறுக்கிட்டு கழுவிட்டு நீங்கள் அரைங்க. அப்போ வந்து அந்த ஸ்மெல் இருக்காது, அது பின்னாடி உள்ள அந்த கருப்பெல்லாம் கூட போயிடும். வெங்காயத்தை நறுக்கிட்டு கழுவிட்டு தக்காளியும் கழுவி இதெல்லாமே நறுக்கி தக்காளி நறுக்கிட்டு இது எல்லாத்தையும் பச்சையாக அப்படியே அரைக்கணும். அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அரைச்ச சட்னியை தூக்கி ஊற்றி அப்படி கிளறினீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கூட நீங்கள் வதக்கிக்கலாம். நான் வந்து இப்போ இட்லிக்கு தொட்டுக்கிறனால கொஞ்சம் லிக்விடாகவே அப்படியே இறக்கிட்டேன். சூப்பரான சட்னி, நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அசத்தலாக இருக்கும். இப்போ நம்மளோட சட்னி வந்து நல்லா அந்த மாதிரி கொதிச்சிருச்சு. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளோட சூடான தக்காளி வெங்காயம் சேர்த்து சட்னி. நீங்கள் பெரிய வெங்காயம் வேண்டாம்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சூடான இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இட்லி வந்து ஹாட் பாக்ஸில் இப்படி தான் எப்போவுமே போட்டு வைப்பேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இட்லி வந்து வேர்க்காமல் இருக்கும். இப்படி துணி போட்டு மூடிட்டு இப்படி மூடி வச்சிட்டோம்னா இந்த மூடியில் உள்ள வேர்வையெல்லாம் அந்த துணி வந்து உறிஞ்சிக்கும். அதனால் இட்லி வந்து ஈரமாகாமல் நைட் வரைக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ வேர்த்திருக்கு. இது வந்து அப்படியே இந்த துணியில் உறிஞ்சிரும். உள்ளே வந்து இட்லி வந்து ஈரமாகவே இருக்காது. பாருங்கள் சூப்பராக இருக்குது, நமக்கு சாஃப்டாக மெத்து மெத்துன்னு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பரான டிப்ஸ் உங்களுக்கு. அதோட சூடான இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பாருங்கள் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப தேவாமிரதமாக இருக்கும். 10 இட்லி சாப்பிட்டாலும் உங்களுக்கு பத்தாது. சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இட்லி வந்து என்ன சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி சட்னி அரைச்சிட்டு இட்லி பஞ்சாக இட்லி செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.